இந்த அனுமதியையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை. தோழரே, வந்துவிடு பள்ளிக்கு, மஸ்ஜிதில் தொழுது. அல்லாஹு அக்பர். ஹாஃபிலு அலா ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளிவாசலில். இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொழ மாட்டான். ரமதானிலே தொழாதவன் மற்ற மாதங்களில் தொழுவானா? ஆனால் தொழுகையை மறந்து குஃப்ரில் சென்றிருந்தால் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வை நோக்கி, தொழுகையை ஆரம்பியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை. அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை. ஹய்ய அலா ஸலாஹ், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள். மூன்றாவது, குர்ஆனை எடுங்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி, ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த ரசூலுக்கு குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன், நோன்பும் குர்ஆனும் இணைத்து சொன்னார்கள். நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும். யா அல்லாஹ், இரவில் ஓதினான் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை, இவனுக்கு பரிந்துரை செய், பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று குர்ஆன் நிற்கும். நோன்பு வரும், யா அல்லாஹ் இவன் தாகித்திருந்தான், இச்சைகளை விட்டு விலக்கி இருந்தான், என் சிபாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குர்ஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக, நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து சொன்னார்கள்.